வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது டிஎன்பிஎன் எக்ஸ்பர்ட் எஜுகேஷனில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு எப்படி மாடல் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணுறது, மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறது, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்டில் எங்கே இருக்குன்னு தெரியல, மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல, டெஸ்ட் எங்கே இருக்குன்னு தெரியலன்னீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் லைஃப்க்கு தேவையான சில முக்கியமான இன்ஃபர்மேஷனும் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதாவது ஒரு பிஎஃப் எப்படி அப்ளை பண்ணி நம்மளே எடுக்கிறது. ஏன்னா, இப்ப முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, பிஎஃப் அப்ளை பண்ணணும் அப்டின்னா, எம்ப்ளாயர் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அந்த மாரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருந்தது. இப்ப அப்படிலாம் கிடையாது. நம்மளே ஆன்லைன்ல அப்ளை பண்ணி நம்ம அமௌண்ட்ட எடுத்துக்க முடியும். ஒரு எமர்ஜென்சி கேஸு, நமக்கு உடம்புக்கு முடியல, இல்ல வேற ஏதாவது நம்ம வீடு கட்டுறோம் அந்த மாரினா, நம்ம யார்கிட்டயும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம். பிஎஃப் அமௌண்ட் குறிப்பிட்ட அளவுக்கு அமௌண்ட் நம்மளால எடுத்துக்க முடியும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஒரு லோன் எப்படி அப்ளை பண்றது? அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏபிசி ஐடி எப்படி கிரியேட் பண்றது? அந்த ஐடி பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்டூடண்ட்ஸுக்கு தேவைப்படுது. அவங்களோட டாக்குமெண்ட்ஸ லாக் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஐடி எப்படி கிரியேட் பண்றது? எக்ஸாம் எப்படி கிளியர் பண்றது? சில எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி கிளியர் பண்றது? இந்த மாரி பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. ஒரு ஆதார் கார்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா, ஒரிஜினல் ஆதார் கார்டு நம்மளே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இம்மீடியட்டா நடக்கக்கூடியது அது. எப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணி அத லேமினேஷன் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்றது? இந்த மாரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ அதெல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவுல சொல்லிர்றேன். இப்போ ஒரு வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோல உங்களுக்கு கீழயே டிஎன்பிஎன் எக்ஸ்பர்ட் எஜுகேஷன் வருது இல்லையா? ஸோ இந்த இடத்துல டச் பண்ணணும். இங்க நீங்க டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு உள்ள போகும். ஸோ இப்படி டச் பண்ணி உள்ள போனா, உள்ள டிஎன்பிஎன் எக்ஸ்பர்ட் எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த போர்டோட வருது பார்த்தீங்களா? இதில பாருங்க ஹோம், வீடியோ, ஷார்ட்ஸ், லைவ், பிளேலிஸ்ட் இருக்கு. இங்க பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிளேலிஸ்ட்ட நீங்க டச் பண்ணணும். இப்போ பிளேலிஸ்ட் டச் பண்ண உடனேயே, உள்ள பிளேலிஸ்ட்ல என்னலாம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஃபோல்டரா காட்டும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் எக்ஸாம் கொஸ்டின்ஸ். நெறைய பேர் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. டிஆர்பி எக்ஸாம் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் கீயோட இருக்கும். செகண்ட் பயோடெக்னாலஜி சம்மந்தமான சில வீடியோஸ் இருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா, ஏஓ, ஹெச்ஓ, ஏஏஓ அதாவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அவங்களுக்கு உரிய வீடியோஸ். அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர், அசிஸ்டன்ட் ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபீசர், ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபீசர் எக்ஸாம். இந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் ஆன்சர் கீயோடயே இருக்கும். நெக்ஸ்ட் இதில தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் யூஸ்ஃபுல் வீடியோஸ் சொன்னேன் இல்லையா? இதில தான் இருக்கும். இத நீங்க டச் பண்ணீங்கன்னா, இதில வந்து கிட்டத்தட்ட ஒரு 21 வீடியோஸ் இருக்கு. இதில ஃபர்ஸ்ட்டே பாருங்க, பிஎஃப் பணம் வந்து ஆன்லைன்ல எடுக்கிறது எப்படி? அப்படிங்கிற அந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவாவே இருக்கும். ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரா இருக்கும். இத நீங்க பார்த்து நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட அக்கவுண்ட் மட்டும் ஆன்லைன்ல வந்து இணைச்சிருக்கணும் அவ்வளோதான். பிஎஃப் அக்கவுண்ட். நீங்களே அப்ளை பண்ணி அமௌண்ட் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே டைரக்ட்டா வந்துரும். இதில எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா இது வந்து நம்மளே எடுத்துக்கிற மாரி தான் இப்பலாம் வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஃபோல்டருக்குள்ளேயே தான் உங்களுக்கு ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அந்த மாரி வீடியோஸ் எல்லாமே இருக்கு. பேங்க்ல லோன் அப்ளை பண்ணுறது எப்படி, இந்த மாரி சொன்னேன் இல்லையா? அந்த ஜென்ரல் யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே இந்த ஃபோல்டர்ல இருக்கு. தேவைப்படுறவங்க பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் அதுக்கு கீழ வந்தீங்கன்னா, டிஆர்பி டெட் அதாவது டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஈவன் 2013 அதுக்கப்புறம் 2009 இந்த மாரி ரொம்ப ஓல்டுல நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ஆன்சர் கீயோட இருக்கும். ஏன்னா இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நெறைய பேர் டிஆர்பி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஓல்டு கொஸ்டின்ஸ் கைக்கு கிடைக்காது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டர்ல இருக்கு. டிஆர்பி அண்ட் டெட் 2த்துக்கும் உரிய ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் ஆன்ஸரோடயே இந்த ஃபோல்டர்ல இருக்கு. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் கல்டிவேஷன் டெக்னாலஜி. மஷ்ரூம் கல்டிவேஷன் டெக்னாலஜி சில பேருக்கு மஷ்ரூம் கல்டிவேஷன் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதில பேசிக் இன்ஃபர்மேஷன் வித் ஃபோட்டோஸோட நீட்டா வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மஷ்ரூம் கல்டிவேஷன் டெக்னாலஜி பத்திய வீடியோஸ் எல்லாமே இதில இருக்கும். தென் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங். அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்கில உங்களுக்கு ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணுறது? ஒரு முட்டை அமினோ அமிலம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ஈயம் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி? அந்த மாரி சில பேசிக்கான வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் அதில இருக்கும். தென் இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு கீழயே வந்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழ் இருக்கு. இப்ப நெறைய பேருக்கு வந்து இலக்கணம் தெரியல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? உங்களுக்கு இலக்கணம் பார்த்தீங்கன்னா, 2014லேருந்து 2019 வரைக்கும் குரூப் 4 ஏன்னா அது வந்து பேசிக் கொஸ்டின்ஸா இருக்கும் இலக்கணம் எல்லாமே. இதில கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனும் நான் குடுத்துருப்பேன். அந்த கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டினுக்கு எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இது வந்து பேசிக்கா இலக்கணம் சுத்தமா எனக்கு தெரியல, மறந்துருச்சு அப்படிங்கிறீங்களா, நீங்க போய் இந்த வீடியோஸ் பார்க்கலாம். குரூப் 4 எக்ஸாமுக்கும், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கும் என்ன மேடம் சம்மந்தம்? இத ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்க்காதீங்க. இலக்கணம் காமன். அது குரூப் 4ல கேட்டாலும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கும் வரும். எல்லாருக்குமே வரும்.
ஸோ வந்து இலக்கணம் வந்து தமிழ் புக்லேருந்து தான் எடுத்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க குரூப் 4 பார்க்கலாம், குரூப் 2 பார்க்கலாம். எந்த எக்ஸாம்ல இலக்கணம் கேட்டிருந்தாலும் நீங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா வரும் அவ்வளோதான். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லாம 6த், 7த், 8த் ஓல்டு லெவல்ல நான் வந்து கொஸ்டின்ஸ் போட்டிருப்பேன். அந்த கொஸ்டின்ஸுமே இது ஃபுல்லாவே ஜென்ரல் தமிழ், டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழுக்கு வரக்கூடியது எல்லாமே இந்த வீடியோல இருக்கும். ஈவன் போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களும் பார்க்கலாம். எல்லாருக்கும் இது காமனான வீடியோ தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குரியது இதுதான். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது போலீஸ் எக்ஸாம். இந்த 3 எக்ஸாமுக்கும் உரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் ஆன்சர். எல்லாமே எந்த ஃபோல்டர்ல போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் ஃபோல்டர்ல தான் இருக்கு. ஸோ இந்த ஃபோல்டர் உள்ள நீங்க போனீங்கன்னா என்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல 10 இயர்ஸ்ல கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன். அப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இந்த மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணாதவங்க இந்த மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. கீழ இருக்க மார்க் டெஸ்ட் இந்த மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு இதுக்குரிய ஆன்சருக்கு இங்க இருக்கு. இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஆன்சர் கீ வந்து பாருங்க. ஸோ ரீசெண்டா கண்டக்ட் பண்ண ஃபுல் மார்க் டெஸ்ட் இது. அப்புறம் இந்த மாடல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாடல் டெஸ்ட்ல வந்து உங்களோட மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் குடுத்துருக்கேன். அது இல்லாம உங்க லெவலுக்கு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நிறைய ரேண்டம் கலெக்ஷன்ஸ். ஆனா உங்களுக்கு எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஈவன் ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல 2019ல நடந்த நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல வந்திருக்கு. ஸோ அவங்க அந்த லெவல் வந்து கொஞ்சம் மீடியமா வைக்கிறாங்க அவ்வளோதான். ஸோ நீங்க எல்லா கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். மாடல் டெஸ்ட் வந்து ஒரு 13 டெஸ்ட் வீடியோஸ் இருக்கு. இது சிம்பிளா இந்த மாதிரி தான் இருக்கும். மாடல் டெஸ்ட் மட்டும் இருக்கும், நம்பர் இருக்கும். இது வந்து யாருக்கெல்லாம் தேவையோ போய் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். தென் அதுக்கு கீழே இப்போ 7th தமிழ் புக் கொஸ்டின்ஸ் போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. 7th தமிழ் புக் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. ஒரு 100 கொஸ்டின்ஸ் இது இல்லாம ஒரு 25 கொஸ்டின்ஸ் இதே பிளேலிஸ்ட்ல இருக்கு. இது போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த 3 டேர்மே வந்து கிளியரா கவர் ஆயிடும். நீங்க போய் பாருங்க. இதான் 7th தமிழ் புக் கொஸ்டின்ஸ் இருக்கு. தென் அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா மாடல் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. சயின்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. இங்கேயே இருக்கு பாருங்க சயின்ஸ் கொஸ்டின்ஸ். 7th தமிழ் புக் கொஸ்டின்ஸ் அங்க ஒரு 100 கவர் ஆச்சா, இங்க ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. ரிமைனிங் 25 இந்த வீடியோல இருக்கு. இங்க கிரீன்ல இருக்கு பாருங்க அதுல. தென் இப்ப நிறைய பேர் கேட்குறீங்களா, தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் பற்றிய வீடியோலாம் குடுங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? இது வந்து ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கு. நான் இன்னும் உங்களுக்கு வீடியோஸ் குடுக்குறேன் இத பத்தி. எக்ஸாம் வரதுக்குள்ள குடுக்க ட்ரை பண்றேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்ல இருக்கு. பார்க்காதவங்க பாருங்க. 6th சோஷியல் சயின்ஸ், உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இருக்கு. சயின்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. இது 6th தமிழ் புக் கொஸ்டின்ஸ். இது வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நான் குடுத்துருவேன். வீடியோ சீக்கிரம் போட்டுருவேன். தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்பெசிஃபிக்கா சில பேர் கேட்குறீங்கல்ல, இந்த ஓல்டு கொஸ்டின்ஸ் என்னோட எக்ஸாமுக்கு இருக்கான்னு. அது மாரி எல்லா கொஸ்டினுமே எனக்கு கிடைச்ச வரைக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் பண்ணி நான் போட்டுட்டேன். ஸோ என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல அசிஸ்டன்ட் ரீடருக்கு 2019ல ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அந்த ரீடர் எக்ஸாமுக்கு உரிய கொஸ்டின் பேப்பர், அதோட ஆன்சர் கீ. இது இந்த வீடியோல இருக்கு. இந்த பிங்க் கலர் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இத பார்க்கணும்னா. இல்லன்னா உங்களுக்கு டைட்டிலே இங்க வருது பாருங்க. அசிஸ்டன்ட் ரீடர். அதுக்குரிய டைட்டிலே இங்கேயும் தம்ப்நெயிலையும் குடுத்துருப்போம், இங்கேயும் குடுத்துருப்போம். அதேபோல இப்ப நீங்க வந்து ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் சில கொஸ்டின்ஸ்லாம் எங்கேருந்து கேட்டீங்கன்னே தெரியலன்னு கேட்டீங்க இல்லையா? அந்த கொஸ்டின்லாம் ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட்ல இருக்கு. 2019ல நடைபெற்ற வீட்டு பராமரிப்பாளர் தேர்வு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். வீட்டு பராமரிப்பாளர் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல இருக்கு. இது கொஸ்டினே இந்த ஒரிஜினல் கொஸ்டின் அதுக்குரிய ஆன்சர் கீ. அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்க்கு ஜெனரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் ஜெனரலா எப்படி வரும் அப்படிங்கிறது போட்டது இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சானிட்டரி ஒர்க்கரோடது. தூய்மை பணியாளர் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, அவங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். 2 இயர் கொஸ்டின் இருக்கு. அதாவது 2017, 2021 2 இயர்ல நடந்திருக்கு. அந்த கொஸ்டின் எல்லாமே அதுக்குரிய ஆன்சரோட இங்க இருக்கும். சானிட்டரி ஒர்க்கர். தென் இப்ப நிறைய பேர் சிலபஸ் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? சிலபஸ் தென் உங்களுக்கு எவ்வளோ டைம் டியூரேஷனு 2 ஹவர்ஸா, 3 ஹவர்ஸா, 8th லெவல் போஸ்டிங் எப்படி படிக்கணும், 10th லெவல் போஸ்டிங் எப்படி படிக்கணும், அதுக்குரிய சிலபஸ் என்ன, அது எல்லாமே இந்த வீடியோல பேசிக் இன்ஃபர்மேஷனா இருக்கு. இங்க இருக்கு பாருங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பேசிக் இன்ஃபர்மேஷன். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சிரும் சிலபஸ் எல்லாமே. இது பார்ட் பி ஜெனரல் ஸ்டடீஸ். நிறைய பேர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க பாருங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து 2018, 21 ரீசெண்டா நடந்தது எனக்கு கிடைச்ச வரைக்கும். ஸோ அந்த 2த்துக்கும் உரிய கொஸ்டின், ஒரிஜினல் கொஸ்டின் அதுக்குரிய ஆன்சர் கீ. ஏன்னா சிலதுக்கு வந்து ஆன்சர் கீ இருக்கும், சிலதுக்கு ஆன்சர் கீ இருக்காது. நான் எல்லாமே தேடி உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எழுதுறவங்க இந்த கொஸ்டின் மாடல் போய் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில லாஸ்ட்டு 10 இயர்ஸில கேட்கப்பட்ட கேள்விகள் நான் எப்படி பிரித்து கொடுத்துருப்பேன்னா, ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ். இப்போ நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக வீடியோஸ் பார்த்துட்டு என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு நிறைய ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் கொடுங்க மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது ஆல்ரெடி இது எல்லாமே பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. நீங்கள் போய் பார்க்க வேண்டியது தான். அதாவது இது வந்து குரூப் 2ன்னு போட்டிருக்கேன் இல்லையா? உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் கொடுத்துருக்கேன் எதுக்கும். பட் நீங்கள் எல்லா ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். எது வேணால் எந்த எக்ஸாமுக்கு வேணால் வரலாம். ஸோ இது வந்து குரூப் 2. குரூப் 4னா குரூப் 4 நீங்கள் கொடுத்துருவேன். இது ஃபுல்லாகவே குரூப் 2 லாஸ்ட் 10 இயர்ஸில் கேட்கப்பட்ட இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் பிரித்து கொடுத்துருப்பேன். அடுத்து சயின்ஸு, அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் ரீசெண்டாக நடந்த மேக்ஸ் கொஸ்டின். மேக்ஸ் வீடியோஸ் கேட்குறீங்கன்னா நீங்கள் போய் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் மேக்ஸ் போட்டிருப்பேன். அதனால் இந்த கொஸ்டின்ஸ் போய் பாருங்கள். இந்த 2 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான். இங்கேயே இருக்குது பாருங்கள், பேசிக் மேக்ஸ் கொஸ்டின்ஸு. நான் ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் எதுக்காக இதை போட்டேன்னா, இதே மாதிரி உங்களுக்கு திரும்ப கேட்கலாம். அதனால் இந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸு இது பேசிக்கு. இப்போ 2024 நடந்த கொஸ்டின்ஸு அதோட ஆன்சர் கீ, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட ஆன்சர் கீ. மேக்ஸ் வந்து எப்போவுமே எக்ஸ்ப்ளனேஷனோட தான் கொடுப்பாது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் பற்றி ஐடியா கிடைக்கும் நல்லா. இது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து ஆன்சர் கீ இப்போ நடந்தது இல்லையா புதுச்சேரி எக்ஸாம், அந்த எக்ஸாமோட ஆன்சர் கீ. ஆனால் இப்போ ஃபைனல் ஆன்சர் கீ பப்ளிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் அந்த ஆன்சர் கீயே செக் பண்ணிக்கோங்க. இதில் 1 or 2 வந்து கொஸ்டின்ஸ் வந்து தவறுதலாக இருக்கலாம். ஏன்னா அவங்க ஃபைனலாக கொடுக்குறதா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அதை கூட நீங்கள் பார்த்துக்காங்க. ஸோ தென் சயின்ஸ் கொஸ்டின்ஸ். இந்த பேசிக் மேக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பேசிக் மேக்ஸில் உங்களுக்கு தேவையான அடிப்படையான கொஸ்டின்ஸ் 8th லெவல் போஸ்டிங்குரிய எல்லா பேசிக் கொஸ்டின்ஸுமே இந்த மேக்ஸ் வீடியோவில் இருக்குது. இது போய் பாருங்கள். தென் புதுச்சேரி பற்றி சில கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது. இந்த 2 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பைலீஃப் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்கல்ல, பைலீஃப் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு உரிய கொஸ்டின் இதில் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் மாடல் கொஸ்டின் ஜென்ரலாக இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைலீஃப் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். இது பேசிக் மேக்ஸ் கொஸ்டின்ஸு. மேக்ஸுக்கே ஒரு 4-5 வீடியோ இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். அதே மாதிரி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க. இந்த பெர்சன்டேஜ் சம்மு அதுதான் ஈஸியாக தான் கேட்பாங்க. இந்த வீடியோ போய் பாருங்கள். தென் இது வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நடந்தது இல்லையா, அஃபிஷியல் ஆன்சர் கீ கொடுத்துருந்தாங்கல்ல, அஃபிஷியல் ஆன்சர் கீயே இருக்குது. சப்போஸ் இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறீங்க, உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் ஆன்சர் கீ இதில் இருக்கும். இது மியூசிக்கில் தான் வரும். நீங்களே ஆன்சர் கீ பார்த்துக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் குரூப் 2க்கு இப்போ அதை நான் சொன்னால பிரித்து கொடுத்துருக்கேன். இந்தியன் பாலிட்டி ஒரு 3 பார்ட் கொடுத்துருப்பேன். சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். சயின்ஸ் வந்து பேசிக் தானே எல்லாருக்கும், அதனால் கேட்பாங்க. சயின்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். குரூப் 2 கொடுத்துருக்கேன், குரூப் 4க்கும் கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக குரூப் 2 வரும். ரீசெண்டாக பின்னாடி போனால் ஃபுல்லாக குரூப் 4ஓட கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் பாருங்கள், குரூப் 4 கொஸ்டின்ஸு. இந்த கொஸ்டின் எல்லாமே குரூப் 4ஓடது. லாஸ்ட் 10 இயர்ஸ் கம்பைல் பண்ண கொஸ்டின்ஸு. ஏன்னா சில பேர் வந்து ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும், எனக்கு இந்தியன் அண்ட் பாலிட்டி தான் தெரியாது, நான் அதில் தான் வீக்குனா நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் வேணும்னா ஹிஸ்ட்ரி கொஸ்டின் தனியாக போட்டிருப்பேன், ஜியாகிரஃபி தனியாக போட்டிருப்பேன், குரூப் 4க்கு நான் பிரித்து போட்டிருப்பேன். நீங்கள் இதில் வீக்காக இருக்கீங்க, நீங்கள் அது கூட போய் பார்த்துக்கலாம். எல்லாம் பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. இதில் பாருங்கள், கடந்த 10 ஆண்டுகள் கேட்கப்பட்ட இந்தியன் பாலிட்டி, இது பாலிட்டி எக்கனாமிக்ஸு. இதுக்கு கீழே வந்தீங்கன்னா பாருங்கள் சயின்ஸ் கொஸ்டின்ஸு, இது நீங்கள் பார்க்கலாம். இது ஃபுல்லாக குரூப் 4ல் நடந்த சயின்ஸ் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் பேசிக் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான். இதில் நிறைய கொஸ்டின்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ரிப்பீட் ஆகுது. உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் பேசிக்காக கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் 4ஓடது. இதெல்லாம் குரூப் 4ஓடது. இதெல்லாம் நான் பார்க்கறதுனால தான் உங்களுக்கு இது டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க, இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கொடுத்துருக்காங்க, டிஎன்எஸ்ஆர்பியில் இந்த கேள்வி வந்திருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சதுனால சொல்கிறேன். இது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். இது ஃபுல்லாகவே பாருங்கள். தென் இப்போ நீங்கள் போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, டிஎன்எஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2022 நடந்த டிஎன்எஸ்ஆர்பியோட எக்ஸாம் கொஸ்டின். அதுக்குரிய ஆன்சருக்கு இதிலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்கான சில எக்ஸாமுக்கு அதுக்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, அதுக்குரிய ஆன்சர் கீ. நான் ஏன் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர் கீ எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம் எழுதும்போது ஒரு ஐடியாவே இருக்காது. எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், இதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற ஐடியா இருக்காது. அதனால தான் நான் தேடி கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ஒரு ஆன்சர் கீயோடே போட்டுருவேன். நான் ஆன்சர் கீ தான் சில பேர் படிக்கணுங்க தான் ஆன்சர் கீ தேடுவாங்க. சில பேருக்கு ஈஸியாக இருக்கட்டும், நம்ம டக்குன்னு படிச்சுக்கலாம், ஆன்சர் கீயோட இருந்தால் நல்லாயிருக்கும்னு விருப்பப்படுவாங்க. அதனால தான் நான் மேக்ஸிமம் ஆன்சர் கீயோட கொடுக்குறேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.